பிளாஸ்டிக் மெட்டல். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹபிபி. ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பர் பைக் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். நீங்கள் சூப்பர் பைக் நீங்கள் ஏதோ ரேஸ் பைக் நினச்சிக்காதீங்க, ஒரு நார்மலான ஒரு ஸ்கூட்டி பைக் தான் இது. ஃபர்ஸ்ட் இந்த பைக்கை காமிச்சிடுறேன். இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஆக்டிவா 2010 மாடல் 110cc. இந்த பைக்கில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இந்த பைக் மொத்தம் வந்து 14 இயர்ஸுங்க, வாங்கி 14 வருஷம் கிட்ட ஆகுது. அது மட்டும் இல்லைங்க, 1,25,000 கிலோமீட்டர் கிட்ட ரன் ஆயிருக்குங்க இந்த வண்டி. எவ்வளோ பெரிய விஷயம் அது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டிக்கர் தெரியுமா, இந்த ஸ்டிக்கர் கூட பார்த்தீங்கன்னா 14 இயர்ஸ். இந்த பெயிண்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா 14 இயர்ஸ். எந்த ப்ராப்ளமும் இல்லை வண்டியில். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரே ஒரு முறை மட்டும் தான் 2,500 ரூபாய்க்கு செலவு பண்ணாங்க இன்ஜினில். ஏதோ அது ஃப்ளட் டைமில் பிரச்சனையாச்சு. மற்றபடி இந்த வண்டியில் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னு சொல்லிடுறேன். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான சர்வீஸுங்க. ஒரு 70 டேஸ்க்கு ஒரு ப்ராப்பர் சர்வீஸ் கொடுத்துட்டு வைங்களேன், வண்டி நல்லா இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டடாக யூஸ் பண்ணுறது, ஒரு ஆளாக யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சண்டே தெரியாமல் எடுத்து போயிடுவேன். ஏன்னா எப்பவுமே வாப்பா வந்து ஃபுல்லாக போட்டுவாங்க பெட்ரோலை. மூணாவது பார்த்தீங்கன்னா டயர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது டயரை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும். அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் இல்லைனா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லது. ஏன்னா ரொம்ப டயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க வண்டியில். ஏன்னா ஸ்லிப் ஆச்சு வச்சுக்கலாம், மொத்தமாக காலி ஆயிடுவோம். அதனால வந்து யோசிச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மைனர் மிஸ்டேக்ஸ்லாம் வரும். சம் வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டு, அதுக்கப்புறம் வந்து கார்பரேட்டரில் அடப்பு இருக்கிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் வரும். அதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா அப்பப்போ சரி பண்ணிடுங்க. வேறு 100 ரூபா 150 ரூபா செலவாகும். அது அப்படியே வச்சுட்டு இருந்து வைங்களேன், பெரிய பிரச்சனை வந்து விட்டுரும். ஸோ அந்த மாதிரி விஷயம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வண்டியும் நல்லாயிருக்கும், நீங்களும் சேஃப்டியாக வந்து ரைட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் வரட்டா.